காலை நந்தினிதான் முதலில் விழித்தது. எழுந்து பாத்ரூம் செல்லலாம் என்று அவள் எழுந்து கொள்ள முயல, ஆனால் முடியவில்லை. என்னடா அது, காலையிலே எப்படி ஒரு சோதனை என்று நன்றாக கண்களை விரித்து பார்க்க பிரகாஷ் தான் அவளை அணைத்து கொண்டு படுத்திருந்தான். நந்தினிக்கு தூக்கி வாரி போட்டது. இது எப்படி நடந்தது? ஒருவேளை தூக்கத்துல நான் தான் அவன் பக்கத்துல வந்தேனா? இருக்காது. இவன் தானே என்கிட்ட பேசி பக்கத்துல படுக்க வச்சது. அப்ப இவன் தான் வந்திருக்கணும் என்று பலவித எண்ணத்துடன் அவனை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக அவனிடமிருந்து நழுவி பாத்ரூமுக்கு சென்றாள். இவ்வளவு நேரமும் அவள் முகம் மாற்றத்தை பார்த்து கொண்டிருந்த பிரகாஷ், கேடி, நீயே வந்து படுத்துட்டு என் மேல குத்தம் சொல்றியா? ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு என நினைத்து கண்களை மூடினான். நந்தினி சுத்தப்படுத்தி கொண்டு கீழே சென்றாள். பின்னாடி பிரகாஷும் புதுவிதமான அனுபவத்தை ரசித்து கொண்டே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கீழே வந்தான். அப்பொழுது சிதம்பரம், பிரகாஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார்.